வணக்கம், ஜெகன் ஃப்ரம் கேபிட்டல்சோன். கடந்த வீடியோவில் வந்து 920 ஸ்டார்டல்னா என்ன, அதில் எப்படிலாம் வந்து லாபம் சம்பாதிக்க முடியும், அதில் உள்ள ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த ஒரு மை பெட் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி ரொம்ப எனக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வந்து 920 ஸ்டார்டலை விட பெட்டர்னு நான் சொல்லுவேன், பல காரணங்களுக்காண்டி. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை பற்றியும் சரி, 920 ஸ்டார்டல் பற்றி நான் வந்து ஆங்கிலத்தில் விளக்கமாக போட்டிருக்கேன். அதை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜினா என்ன, இதுக்கும் 920 ஸ்டார்டலுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். 920 ஸ்டார்டல் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா முதல்ல அதை செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா அது புரிஞ்சால் தான் இது ரொம்ப எளிமையாக புரியும், இல்லைன்னா இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம மை பெட் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அது என்னங்க பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் 9:20க்கு நம்ம உள்ளே போகிறதுக்கு பதிலாக 1 மணிக்கு உள்ளே போகிறோம். 920 ஸ்டார்டில் என்ன பண்ணுவோம், 920க்கு நம்ம என்ட்ரு ஆகும். இதில் என்ன பண்ணுறோம், 1 மணிக்கு என்ட்ரு ஆகும். மற்றபடி லாஜிக் எல்லாமே சேம் தான். ஸோ இதோட தர்க்கம் வந்து தர்க்க ரீதியாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. 1 மணிக்கு பார்க்குறீங்க, 1 மணிக்கு ஸ்பாட் எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்க. எக்ஸிட் டைம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3:15 தான். 9:20க்கு என்ட்ரு ஆகிறதுக்கு பதிலாக நுழையிறதுக்கு பதிலாக 1 மணிக்கு என்ட்ரு ஆகிறீங்க, அவ்வளோதான். எக்ஸிட் டைம் 3:15 தான். அப்புறம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பேஸ் பண்ணி தான். நான் அது ஏற்கனவே 920 ஸ்டார்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ 1 மணிக்கு மார்க்கெட் எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்க. நான் மார்க்கெட்டுன்னு நான் சொல்கிறது வந்து ஸ்பாட் கேஷ் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 35ல் இருக்குன்னா 35 கால் 35 புட்டு நீங்கள் செல் பண்ணுறீங்க. ஒவ்வொரு லெக்குக்கும் ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. 20லேருந்து 50% ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. என்ன ஸ்டாப் லாஸ்னாலும் நீங்கள் போடலாம். 20லேருந்து 50% ஒன்று போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அது போடுறது ரொம்ப நல்லது. அது ரொம்ப நல்லாவே வேலை செய்யும், சரிங்களா. ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா இன்னொரு ஸ்டாப் லாஸ் அப்படியே விட்டுறணும். அதுதான் நடைமுறையில் இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. பெரும்பாலும் வந்து அதை வந்து காஸ்ட்டுக்கு மூவ் பண்ணக்கூடாது. காஸ்ட்டுக்கு மூவ் பண்ணவும் செய்யலாம், அதுவும் ஒரு மெத்தட் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ரைட்டுங்களா. அப்புறம் என்ன, கம்பைன்ட் லெக்கை வச்சு நீங்கள் ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணணும். 920 ஸ்டார்டலுக்கு என்ன வச்சிங்களோ அதே ரூல் தான். ஒரே ஒரு என்னன்னா 920 என்ட்ரு ஆகல 1 மணிக்கு என்ட்ரு ஆகுறீங்க, அவ்வளோதான். சரி, இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ரொம்ப எளிமையாக தாங்க இருக்கும், ரொம்ப ஒன்றும் சிரமமாக இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 மணிக்கு பார்க்குறோம். 1 மணிக்கு மார்க்கெட் வந்து ஒரு உதாரணத்துக்கு 35-40 இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ணணும், 35 காலை செல் பண்ணணும், 35 புட்டை செல் பண்ணணும், கரெக்டுங்களா. இது வந்து ஒரு 400 இருக்குன்னு வச்சுப்போம். வேறு எதுவும் நாளில் 30% ஸ்டாப் லாஸ் வச்சுப்போம். எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம், நம்ம 30% ஸ்டாப் லாஸ் வச்சுப்போம். 30% 120 ரூபா ஆகுது இல்லையா. ஸோ 120ன்னு பார்க்கும்போது 520 520 ரூபா ஸ்டாப் லாஸ். இது நீங்கள் செல் பண்ண ப்ரீமியம், இது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. எவ்வளவு, 30%. எதில் 30%? உங்கள் ப்ரீமியத்தில் 30% போட்டுறீங்க. இப்போ மார்க்கெட் கீழே வருது, என்ன ஆகும், இந்த 520 ஸ்டாப் லாஸ் இடிக்கும். அந்த 400 இருக்கு இல்லையா, 400 ரூபா இருக்கு இல்லையா, 520 ரூபா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இடிச்சிடும், கரெக்டுங்களா. அந்த 400 ரூபா வந்து குறைஞ்சி எவ்வளோ தூரம் ட்ரெண்ட் ஆகுதோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ப்ராஃபிட். ட்ரெண்ட் ஆகலைன்னா ப்ராஃபிட் வராது. ரிவர்ஸ் ஆகி மேலே போய் இடிச்சதுன்னா இங்கேயும் 120 ரூபா ஸ்டாப் லாஸ் அடிக்கும், அங்கேயும் 120. இங்கே ஸ்டாப் லாஸ் அடிக்கும் போது எவ்வளோ லாஸ் வருங்க, 120. எப்படி 120? 520லேருந்து 400 கழிச்சோன்னு சொன்னோம்னா 120. இப்போ மார்க்கெட் அப்படியே கீழே இறங்கி அப்படியே மேலே போச்சுன்னா இங்கே 120, அங்கே 120ன்னு 240 ரூபா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கரெக்டுங்களா. ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் ஆனாலும் ப்ராஃபிட்டு, மார்க்கெட் சைட்வேஸில் போனாலும் ப்ராஃபிட்டு, மார்க்கெட் சரியாக ஸ்டாப் லாஸ் இடிச்சு சரியாக ட்ரெண்ட் ஆகாமல் இருந்தால் மைனர் லாஸு, மார்க்கெட் வந்து வி ஷேப்பில் போச்சுன்னா பெரிய லாஸ் ஆகும். ஸோ இதுதான் ஒரு மணி ஸ்ட்ராட்டஜியில் உள்ள 1 மணிக்கு 920க்கு பெரிய வித்தியாசம் கிடையாது, நேரம் மட்டும்தான் வித்தியாசம். ஸோ இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க, அப்புறம் எதுக்கு இதை பெட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு தான் கொஷின் வருது. எனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அது ரொம்ப எளிமையான காரணம் தான், பெருசாக ஒன்றும் பெரிய காரணம்லாம் கிடையாது. அதாவதுங்க இதில் உள்ள சூட்சமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் 920 ஸ்டார்டலுக்கும் இதுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் வந்து கோடிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அடிக்கோடிட்டு பார்த்தீங்கன்னா 920ல் வந்து உங்களுக்கு 600 ரூபா ப்ராஃபிட் வரும். ஆனால் இதில் 300 ரூபா தான் ப்ராஃபிட் வரும், புரிஞ்சுக்கிட்டிங்களா. 300 ரூபா ப்ராஃபிட் கம்மியாகுது. அப்புறம் இதில் சக்ஸஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா 70%, அதுலேயும் சக்ஸஸ் பர்சன்ட் 70%, புரிஞ்சுக்கிட்டிங்களா. அப்புறம் என்னங்க 920 ஸ்டார்டில் பெட்டராக இருக்குது, அதில் 600 ரூபா ப்ராஃபிட் வருதில்ல, இதில் 300 ரூபா தானே வருது, இதை ஏன் ரன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதில் மேக்ஸ் லூசிங் ஸ்ட்ரீக்கு கம்மியாக இருக்கும், வின்னிங் ரேட்டு அதிகமாக இருக்கும். ஏன் அப்படி அதிகமாக இருக்குன்னா, நீங்கள் 9:20க்கு என்ட்ராகும்போது நுழையும் போது வி ஷேப்புக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம், மார்க்கெட் வாலட்டிலிட்டிக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் 1 மணிக்கு என்ட்ராகும்போது வி ஷேப்புக்கான வாய்ப்பு கம்மியாயிடுது. சரிங்களா? அதனால் இது 920 ஸ்டார்டரை விட பெட்டராக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2 பக்கமும் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா மதியானத்துக்கு மேலே தான் நீங்கள் உள்ளே நுழைறீங்க. அப்போ 2 பக்கம் அடிக்கிறதுக்கான ஸ்டாப் லாஸ் கம்மி. இதோட ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, 920 ஸ்டார்டில் கிட்டத்தட்ட இதோட டபுள் மடங்கு இருக்கும், 25,000 ரூபா இருக்கும். ஸோ ட்ராடவுன், அதாவது ட்ராடவுன் என்ன அர்த்தம்னா தொடர்ந்து லாஸ் ஆகக்கூடிய வேல்யூ மதிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவாக இருக்கும். இதுதான் இதில் உள்ள பெனிஃபிட். அப்புறம் என்ன, ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 6,000 ரூபா வருது. அதில் எவ்வளோ இருக்குங்க? 12,000 ரூபா இருக்கும். இதில் 920ல் அப்படியே உங்களுக்கு பாதி கட் ஆயிடுது. 920ல் எவ்வளோ கிடைக்குமோ அது பாதி கட் ஆயிடுது. ரிஸ்க்கும் பாதி கம்மியாயிருது, ரிவார்டும் பாதி கம்மியாயிருது. அப்புறம் என்னங்க, 920க்கு நம்ம 2 லாட்டு பண்ணுறதுக்கு பதிலாக 1 லாட்டு பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுல, நம்ம எதுக்கு இதை பற்றி கவலை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் இதில் ஒரு சூட்சம் இருக்குது. இதுக்கும் 920 கிலோ வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். மார்ஜின் வைஸ் பெருசாக வித்தியாசம் கிடையாது. ஒரு ஹெட்ஜிங் காஸ்ட் இல்லாமல் நீங்கள் காலை போட்டு செல் பண்ணிங்கன்னா இதில் 2 லட்ச ரூபா, ஹெட்ஜிங் காலும் போட்டு நீங்கள் தூரமாக ஒரு 2000 பாயிண்ட் தள்ளி வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா மார்ஜின் ஆகுது. ஆனால் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராடவுன் ரொம்ப கம்மி, 4% தான் ட்ராடவுன். ஸோ ஒரு புதுசாக ஒரு ஆள் வரான், எனக்கு சைக்காலஜி ரொம்ப எனக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா 920 விட 1 மணிக்கு நீங்கள் நுழையிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அதிகமாக லாஸ் வராது, அதிகமாக ப்ராஃபிட் வராது. நீங்கள் முதல்ல இதுக்கு பழகிக்கலாம். இந்த இன்ட்ராடே ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பழகிக்கலாம். நம்பர் 1. 2வது, ஹெட்ஜிங்கோடு சேர்த்து பார்த்தா கூட ரொம்ப காசு வராது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் 12 மணிக்கு தான் ஹெட்ஜிங் பண்ணுறதுனால ஹெட்ஜிங்லேயும் லாஸ் கம்மியாக தான் வரும். நீங்கள் காலையில் 920 என்ட்ராகும்போது உங்களுக்கு ஹெட்ஜிங் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, கரையும் இல்லையா. 1 மணி வரைக்கும் கரைஞ்சி விட்டு தான் நீங்கள் ஹெட்ஜிங் வாங்குறீங்க. அதனால் ஹெட்ஜிங் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதெல்லாம் இதோட அட்வான்டேஜஸ். பல நேரங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் 920க்கு ஒன்று ரன் பண்ணி மத்தியானம் ஒன்று ரன் பண்ணிங்கன்னா காலையில் ஸ்டாப் லாஸ் அடிக்கும்போது கிட்டத்தட்ட மத்தியானம் உங்களுக்கு என்ட்ரி ஃப்ரீயாகவே ஆயிரும். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மத்தியானம் என்ட்ரிஸ் பெரும்பாலும் ஃப்ரீ என்ட்ரி ஆகிடுது. ஸோ இதெல்லாம் இதில் உள்ள அட்வான்டேஜஸ். அண்ட் எல்லா மார்க்கெட்லேயும் வேலை செய்யும். ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. 920 விட இது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. டிமெரிட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள தலைவலி பார்த்தீங்கன்னா லெஸ் ப்ராஃபிட் 3% தான் கிடைக்கும். அதில் 6% கிடைக்கும். இதில் 920 இதில் 3% தான் கிடைக்கும். ஆனால் ஓகே தான், ஏன்னா ஹெட்ஜிங் காஸ்ட்டு கம்மி, உங்களுக்கு ட்ராடவுன் கம்மி, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சைக்காலஜி அஃபெக்ட் ஆகாது, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அண்ட் இதுவும் வி ஷேப் எம் ஷேப்லாம் உங்களுக்கு ஃபெயில் ஆகும். பட் வி ஷேப் எம் ஷேப்புக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. 920ல் வி ஷேப் எம் ஷேப்புக்கான வாய்ப்பு, அதாவது மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நீங்கள் மத்தியானம் என்ட்ராகிறதுனால அதுக்கப்புறம் வி ஷேப் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ ஃப்ரீ ட்ரேட்ஸ் இது எல்லாமே எல்லாத்துலேயுமே இருக்கிறது தான். அதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸ்டாப் லாஸ் ஜம்பிங்லாம் இருக்கிறது தான். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் 920 ஸ்ட்ராட்டஜினா என்ன, 1 மணி ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், நீங்கள் டைம் மட்டும் மாறுறது இல்லை, உங்களுக்கு ஹெட்ஜிங் காஸ்ட்டு கம்மியாகிடுது, ட்ராடவுன் கம்மியாகிடுது, ப்ராஃபிட் கம்மியாகிடுது, மார்ஜின் கம்மியாகிடுது. பல நேரங்களில் காலையில் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுனால மார்ஜின் ஃப்ரீயாக இருக்கிறதுனால மத்தியானம் நீங்கள் அதை ஃப்ரீயாகவே ஓட்டிக்கலாம். ஸோ இது எல்லாமே என்னுடைய சிஸ்டத்தில் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப அருமையாக வேலை செய்யுது. இது பார்த்திங்கன்னா காலையில் நம்ம இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு அன்கோரிலேஷன், அதாவது நேர் எதிராக இருக்கும். இதில் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதில் லாஸ் வரும், அதில் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இதில் லாஸ் வரும். ஸோ இதுக்கெல்லாமே இது நல்லா பயன் தரும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்ம கரெக்டாக பண்ணுறது, எப்படி கோர்வையாக பண்ணுறது, காலையில் எவ்வளோ வைக்கணும், மத்தியானம் எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எவ்வளோ ட்ரையல் பண்ணணும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய பயிற்சி வகுப்புகளில் நான் சொல்லித்தரேன். சென்னையில் தமிழ்லேயே நடக்க போது, நீங்கள் அதில் சேர்ந்து கலந்துக்கலாம், இதில் பயனடையலாம். மற்ற நகரங்கள் ஆங்கிலத்தில் நடக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னுடைய கம்பெனியோட கஸ்டமர் கேருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கலாம்.